நம்ம சியான் விக்ரம் நடித்த தங்கலான் ட்ரெய்லரை பற்றி தாங்க பேச போகிறோம். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை வச்சு ஃபேண்டசி ட்ரெய்லர் கொடுத்துக்கிறாரு நம்ம பா ரஞ்சித். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் மலை அடிவாரத்தில் மக்கள் சூழ ஒரு பெண் போராளி நின்று இருக்காங்க. பிளாக் பேண்டர் என்ட்ரி கொடுக்குது. அந்த கிராமத்துக்கு ஒரு ஆங்கிலேயர் வராரு. அந்த கிராமத்தில் ஒருத்தர் தாங்க நம்ம சியான் விக்ரம். ஸோ அவரும் அந்த ஆங்கிலேயத்தோட தங்கத்தை தேடி போகிறாங்க. அந்த தங்கமலைக்கு போகிறதுக்கு ஒரு கடலை தாண்டி சில தடைகளை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. போன இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல மண்ணை தோடி இருக்கிறாங்க. அங்கே ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை பக்கத்தில் விக்ரமும் ஆங்கிலேயரும் எல்லாரும் விழுந்து ரத்த குளத்தோடு இருக்கிறாங்க. அந்த சிலையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு தங்க சிலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கால் கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக தங்க துண்டு தெரியுது. அது பழங்குடி மக்களோட பெண் தெய்வமாக இருக்கலாம். ஸோ என்ன நடந்தது? ஏன் இவங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க? அப்போ தான் ஆரத்தி என்ற சூன்யக்காரி கேரக்டர் இன்ட்ரோ ஆகுது. ஒரு சீனில் விக்ரமுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சண்டை நடக்குது. ஒய்ஃப் சொல்லுவாங்க, அப்படி என்னத்தான் உன் மைண்டில் ஓடுதுன்னு கேட்பாங்க. இன்னொரு சீன்லேயும் அவங்க நீ தானே இங்கே பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிராமத்தை சுற்றி ஒரு மர்ம கதை இருக்குது. அதை நம்ம விக்ரம் நம்புகிறாரு. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் நம்பலை. ஸோ அந்த ஆரத்தி ரியலா இல்லை ஒரு கற்பனை கேரக்டரான்னு தெரியல. ஆனால் அந்த ஆரத்தி கேரக்டர் பல தடைகளை கொடுக்குது. விக்ரமோட மலை உச்சியில் சண்டை போடுது. அந்த மலை உச்சியில் ஒரு தங்க மலை கூட தெரியுது. நிறைய கோப்ரா அட்டாக்ஸ் நடக்குது. ஸோ விக்ரமுக்கு உண்மையான வில்லங்கள் இந்த ஆங்கிலேயர்களா இல்லை ஆரத்தி என்ற சூன்யக்காரியா? இந்த தங்கமலையை ஆரத்தி என்ற சூன்யக்காரிக்கிட்டேயும் ஆங்கிலேயர்கிட்டையும் எப்படி நம்ம விக்ரம் காப்பாற்றுறாருன்னு ஆகஸ்ட் 15 தாங்க பார்க்க போகிறோம்.